ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு அது ப்ரொமோன்னு சொல்ல தேவையில்லை, குறும்படம் தான் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கெலாம் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த சம்பவங்கள் இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு சாண்ட்ராவும் வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து போட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நம்ம பிரஜனுக்கு ஒரு குறும்படம் போட்ட மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவில் வந்த விஷயங்களும் சரி, முழு எபிசோடில் வந்த விஷயங்களும் சரி, அதிகப்படியாக ட்ரெண்ட் ஆகிறது கிடையாது. அதிகப்படியாக வந்துட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஒரு விஷயம் அந்த ப்ரொமோ தான். அந்த ப்ரொமோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. காலையில் லைவில் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும் பிரஜனுக்கும் திவாகருக்கும். ஏன் அப்படின்னா துப்புறாருங்க, ஏங்க துப்புறாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். துப்புறது தப்பு தான் கண்டிப்பாக. ஆனால் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து அப்பயே சொல்கிறார், திவாகர் வந்து அவர் துப்புனாருங்க, அதை நீங்கள் பார்த்தீங்களா, என்னைய மட்டும் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சண்டை வந்திருக்குல்ல. எதுக்கு இப்போ ஒரு குறும்படமாகவே ப்ரொமோ போட்டு விட்டாங்க. பாவம் மனுஷன் பார்த்து என்ன கஷ்டப்பட்டுருப்பாரு தெரியல. இப்போ வந்து பிக் பாஸ் வந்துட்டு ஏவி ஒன்று போடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ரம்யா திவாகர் சண்டை போடுற விஷயங்கள் வருது. இங்கேருந்து சும்மா இல்லாமல் வினோத் என்ன பண்ணுறாரு, போடுறி பலார்னு அப்படின் போது இவர் உடனே வந்து அதை கலாய்க்கிறார். ஏதோ ஒரு வார்த்தை மியூட் பண்ணிட்டாங்க. உடனே அதுக்கு அவர் வந்து அங்கே வந்து துப்புறாரு. உடனே இவர் துப்புறாரு. முடிஞ்சு போச்சு. அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. இது முடிஞ்சு போச்சு. இவருக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது. வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. பிரஜன் வராரு, சரி வரட்டும், வந்து கரெக்டாக வந்து நியாயத்தை சொல்லுவார். பார்த்தா துப்புறது தப்புன்னு சொல்லிட்டு திவாகரை சொல்கிறார். அப்போ வினோத் துப்புனா தப்பு இல்லை, திவாகர் துப்புனா தப்பா சார்? என்ன சார், அதாவது வினோத்துக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்றது தெரியும், அதுக்காக இப்படியா ஒரு பக்கம் அரோரா ஒரு பக்கம் பிரச்சனை, என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கத்துறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு சண்டை வருது. திவாகர்கிட்ட வந்து சண்டை போட்டு அப்போ திவாகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்த்தியா சும்மா இந்த நாடகம் நடிக்காத அப்படின்ட்டார் அவர். அப்படியே அது ஒரு பிரச்சனை போது. நான் பொதுவாக சொன்னேன்னு எல்லாருக்கும் சொல்லு, ஏன் எனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா சீன் போடாதுன்னு கலாய்க்கிறாரு. அவ்வளோ அவர் டென்ஷன் ஆகிட்டானா இஷ்டத்து பேசுவார். அப்புறம் பிரச்சனை யார் சீன் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. இது நம்ம காலையிலே பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அவர் துப்புனாரா இல்லையான்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, துப்பியிருக்கார். இதுக்கு ஒரு குறும்படமும் போட்டாங்க. பிரஜன் பாவம், இதுக்காக போய்ட்டு நம்ம திவாகர் சண்டை போட்டோமே நினச்சிருப்பாரான்னு தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? சரி, நாளைக்கு வந்து ஃபினாலே வேறு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.